தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. டியர் சுட்டீஸ், வெல்கம் டு சுட்டீஸ் நேரம். சுட்டீஸில் யாரெல்லாம் இன்றைக்கி பர்த்டே கொண்டாடுறீங்க? உங்கள் எல்லாருக்கும் சாய் டிவி சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ ஆல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் சுட்டீஸ் நேரத்தில் அப்படின்னாக்கா, அழகான ஒரு கதை கேட்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச காட் யார்? விநாயகர் தானே? ஆமாங்க, எனக்கும் பிள்ளையாரை ரொம்ப பிடிக்கும். கணபதி எப்படி இருப்பார்? எதனால் நமக்கு பிள்ளையாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா, அவருடைய ஃபேஸ் வந்து எலிஃபென்ட் ஃபேஸாக இருக்கும் இல்லையா? அவருடைய தொந்தி வந்து வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா? அதனால நமக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே அந்த வயிறு பார்த்திங்கன்னா நிறைஞ்சு தான் இருக்கும். எப்போவாவது வயிறு வந்து உள்ளே போய் பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லையா? ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, பிள்ளையார் எப்போவுமே வந்து ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பிள்ளையார் படத்தில் போய் பாருங்கள், பிள்ளையாரோட ஃபேஸ் பார்த்திங்கனாக்கா அப்படியே அழகாக ஸ்மைலியாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். எப்போவுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத தான் பிள்ளையார் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். சரி, பிள்ளையார் எப்போ பிறந்தார்? பிள்ளையார் எதுக்காக பிறந்தார்? எதுக்காக நமக்காக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போமா? அது அழகான ஒரு கதை இருக்குது. உங்களுக்கு அந்த கதையை நான் இப்போ சொல்ல போகிறேன். பிள்ளையார் பிறந்தது செப்டம்பர் மாதம், ஆவணி மாதம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. சதுர்த்தி திதியில் தான் பிறந்தார். நமக்கு தான் வந்து நட்சத்திரம்லாம் பார்க்கணும். தெய்வத்தோட அவதாரத்தை வந்து நம்ம சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்க, திதியின் வழியாக தான் சொல்லுவோம். அதான் ஆவணி மாதம் சதுர்த்தி திதியில் பிறந்தார். அதுதான் வந்து விநாயகருக்கு நம்ம வந்து சதுர்த்தி பண்டிகையாக நம்ம கொண்டாடுறோம். அவருடைய பிறந்த நாளை நம்ம விரதமும் இருப்போம். சரி, இந்த பிள்ளையார் வந்து பிறந்தபோது என்ன எல்லாம் செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக பிறந்தார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம். அதாவது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சண்டையெல்லாம் நிறைய நடக்கும், வார் நடக்கும். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி, எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு சண்டை நடந்தது. பல தடவை சண்டை நடந்திருக்கு. ஆனால் முக்கியமான ஒரு சண்டை என்னன்னாக்க, தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமான சண்டை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவர்கள்லாம் யாருன்னு? தேவர்கள்லாம் யாருன்னா நல்லவங்களாக இருப்பாங்க. அசுரர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கெட்ட குணமும் அவங்க கிட்ட தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை வந்துடும். அப்போது யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்கும். அப்படி தான் ஒரு தடவை சண்டை வந்துச்சான். இந்த சண்டையில் முக்கியமாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிந்து அப்படிங்கிற ஒரு அசுரன் தான் இருந்தானான். அவன் வந்து என்னன்னாக்க, அவன் சிரிச்சானாலே ஹஹா அப்படி சிரிச்சானாலே கடலே நடுங்குவான். அப்படி ஒரு பயங்கரமாக இருப்பானாம். சந்திரன் மூன் இருக்குது பார்த்தீங்களா? மூன் வந்து வானத்தில் வந்ததுன்னா இந்த சிந்து அப்படிங்கிற அந்த அசுரன் பின்னாடியே, அரக்கன் பின்னாடியே போய் அந்த சந்திரனே லபக்குன்னு முழுங்கிடுவானாம். அப்படிப்பட்ட பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தானாம். இவன் ஒரு தடவை என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, தேவலோகம்னு ஒரு தனி லோகமே உண்டு, ஒரு வேர்ல்டே உண்டு. அந்த லோகத்தில் வந்து அதோட கிங் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திரன். அங்கே தான் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இந்திரனோட ஒரு வெஹிக்கிள் உண்டு. அது என்னன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், தெரியாதவங்க கேட்டுக்கோங்க. ஒயிட் கலரில் ஒரு எலிஃபெண்ட் இருக்கும். அந்த வெள்ளை யானை மூளை தான் ஏறி இந்த இந்திரன் வெளியில் போவார். அப்போது அந்த இந்திரன் போகும்போது இந்த சிந்துங்கிற அரக்கன் வந்து வழிமறித்து அந்த யானையோட ஃபேஸில் ஒரு குத்து விட்டானாம். உடனே யானை ரொம்ப டயர்டாயிடுச்சான். யானை மேலே இருந்து இந்த இந்திரன் தொப்புன்னு கீழே விழுந்துட்டாராம். உடனே அந்த யானையை பிடிச்சிக்கிட்டானாம். யானையை பிடிச்சிக்கிட்டு இந்திரனை வந்து, உன்னை வந்து நான் ஜெயிலில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்திரனோட சீட்டு, அவர் இருக்கக்கூடிய அந்த தர்பார், அவர் இருக்கக்கூடிய அந்த சபை எல்லாத்தையும் போய் இந்த சிந்து அப்படிங்கிற அரக்கன் பிடிச்சிக்கிட்டானாம். இப்போ என்ன ஆகிடும்? எல்லாரும் அவனோட கண்ட்ரோலில் வந்துட்டாங்க. மழை சரியாக பெய்யாது, சூரியன் சரியாக வராது, சந்திரன் சரியாக வராது. இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினானாம் தேவலோகத்தை. சரி, தேவலோகத்தில் தான் இப்படி பண்ணாம்ப்பா. பூலோகத்தில் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூலோகத்துக்கு வந்துட்டானாம். வந்து எங்கேயுமே வந்து எந்த பூஜையும் நடக்கக்கூடாது, எந்த கோவிலும் ஓப்பனில் இருக்கக்கூடாது, யாரும் தபஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல் போட்டானாம். அதனால எல்லாரும் அவன் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தினானா. எல்லாரும் ரொம்ப அழ ஆரம்பித்தாங்களா. எதுக்காக இவன் அப்படி பண்ணுறான்னா, இந்த சிந்துங்கிற அரக்கனுக்கு இவ்வளோ பவர் வந்ததுக்கு காரணமே சிவபெருமான் கிட்ட அவன் தபஸ் பண்ணது தான். சிவபெருமானை தபஸ் பண்ணி தவம் பண்ணி நிறைய நாள், ரொம்ப நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி அவனுக்கு கிடைச்ச வரத்தினால தான்
அவன் அன்னைக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆனானான். நம்மளை மாதிரி இன்னொருத்தரும் பண்ணி யாராவது நம்மளோட சக்தியாக ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகத்தினால தான் யாருமே பூலோகத்தில் பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னானாம். எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. கஷ்டப்பட்டால் எல்லாரும் என்ன செய்வாங்க? சிவபெருமான் கிட்ட போவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் கைலாசம் போனாங்களாம். போய் எல்லாரும் சிவபெருமானை பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தாங்களாம். அப்போது இந்த சிந்து கிட்ட எல்லாரும் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்களா? எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போனாங்க. சிவபெருமான் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சிவபெருமானும் பார்வதியும் நிச்சயமாக எல்லோரோட கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம். இப்படியே இருக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு ஸ்ப்ரிங் சீசனில் எப்படி இருக்கும்? வின்டரும் இருக்காது, சம்மரும் இருக்காது இல்லையா? ரொம்ப சூதிங்காக இருக்கும் இல்லையா வெதர்? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ப்ரிங் சீசன். அப்போது அந்த ஸ்ப்ரிங் சீசனில் 2 பேரும் அவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து வெள்ளியங்கிரி அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் கூட பார்க்கலாம், கைலாஷ் அப்படின்னு கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி அழகாக ஹிமாலயாஸில் மேலே வந்து வெள்ளையாக ஒரு ஒயிட்டாக கோட்டடாக இருக்கும். அதுதான் வந்து கைலாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளியங்கிரியில் ஒரு தடவை இந்த ஸ்ப்ரிங் சீசனில் சிவனும் பார்வதியும் என்ன பண்ணாங்கனாக்கா மந்திர சோலை அப்படின்னு ஒரு இடம் இருந்துதான். என்னன்னாக்கா ஒரு அழகான ஒரு பார்க். அந்த பார்க்கு வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு போனாங்களாம். நிறைய பூவாக இருந்துச்சான். ரொம்ப அப்படியே சூதிங்காக ப்ரீஸியாக இருந்துதான். அதனால் 2 பேரும் பார்க்கலாம் அப்படின்னு போனாங்களாம். அப்படி போயிருந்தபோது சைடில் இருக்கக்கூடிய சுவர்கள் வால்லாம் இருக்கு இல்லையா? அந்த வாலில் வந்து அழகான ட்ராயிங்ஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருந்துதான். இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதான். நல்லா இருக்குது இதெல்லாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே போனாங்களாம். அதுக்கு சித்திரச்சோலை அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. இந்த மந்திர சோலையில் நுழைஞ்சாங்கன்னா சித்திரச்சோலை அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து அவங்க 2 பேரும் வந்து இப்படியே ஒன்றா பார்த்துக்கிட்டே வரும்பொழுது ஒரு இடத்துல வந்து ஒரு அழகான 2 எலிஃபென்ட்ஸ் யானை 2ம் இப்படியே பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருந்துதான், ஒரு படம் இருந்துதான். அந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்க இவங்க 2 பேரும் இப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதில் ஓம் அப்படிங்கிற ஓம் பார்த்துருக்கீங்க இல்லையா? கோவில்லாம் பார்த்துருப்பீங்கல்ல? ஓம் அப்படிங்கிற அந்த அழகான ஒரு வடிவம் தெரிஞ்சுதான். அந்த ஓம்ங்கிற வடிவத்திலிருந்து இவங்க 2 பேரும் பார்த்துட்டே இருக்கும்போதே ஒரு அழகான ஜோதி கிளம்பி வந்துச்சான். அந்த ஓம்லேருந்து ஒரு ஜோதி கிளம்பி வந்துச்சான். ஜோதினா என்னன்னாக்கா ஒரு அழகான ஒரு ஃப்ளேம், விளக்குலலாம் எரியும் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேம் அங்கேருந்து கிளம்பி வந்துச்சான். கிளம்பி வந்த உடனே அது நேராக பார்வதியோட கைக்கு வந்துச்சான். வந்ததும் பாருங்களேன் அதிசயத்தை, அழகான ஒரு குழந்தைய மாறி போயிடுச்சான். பார்வதிக்கு ரொம்ப ஆசையாக இருந்துதான். அப்படியே சிவபெருமானை பார்த்தாங்களாம். அப்போ சிவபெருமான் சொன்னாராம், உனக்கு ரொம்ப நாளாக ஒரு குழந்தை வேணுங்கிற ஆசை இருக்குங்கிறது எனக்கு தெரியும். இப்போ பாரு, இந்த குழந்தை உனக்கு கைக்கு கிடச்சிருக்கு, நீ இப்போ ரொம்ப சந்தோஷமா அப்படியே உனக்கு அப்படின்னு கேட்டாராம். உடனே பார்வதியும் சொன்னாங்களா, ரொம்ப சந்தோஷம், இப்போ நம்ம கைக்கு ஒரு குழந்தை வந்துடுச்சு, இந்த குழந்தைய வந்து நம்ம கொண்டாடணும், நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு. குழந்தை பிறந்தா எல்லார் வீட்லேயும் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ இந்த சிந்துங்கிற அரக்கன் இருக்கான் இல்லையா, அவன் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான்னு சொன்னேன் இல்லையா? அவனுக்கும் இந்த குட்டி பாப்பா வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் காதுக்கு போயிடுச்சான். இந்த குழந்தை பேர் என்ன அப்படின்னா விநாயகர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பேர் என்ன வைக்கிறாங்க? விநாயகர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பிள்ளையார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த குழந்தை தான் விநாயகர். இந்த குழந்தை வந்துடுச்சு. இப்போது இந்த சிந்துங்கிற அரக்கன் வந்து எப்படியாவது இந்த குழந்தைய கொன்னுடணும், இந்த குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சானாம். சிவலோகத்தில் மட்டும் எப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கலாமா, சந்தோஷமாக இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அந்த குழந்தையால் தானே இந்த சந்தோஷம், அந்த குழந்தைய இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பித்தானா, முதல்ல ஒரு மரமாக ஒரு அசுரனை அனுப்பினானாம். அந்த அசுரன் போய் இந்த பார்வதி தேவி இருக்கக்கூடிய அந்த வனத்தில் அவங்க இருக்கக்கூடிய அந்த பார்க் சொன்னேன் இல்லையா, அந்த பார்க் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு மரம் மாதிரி நின்னானாம். இந்த குழந்தை வரும்பொழுது அந்த மரமாக இருந்து அந்த குழந்தையை கொன்னுடணும் அப்படின்னு. ஜஸ்ட் லைக் தட் நம்ம குட்டி பாப்பாவாக இருக்கார் இல்லையா விநாயகர், அந்த மரத்தையே சாய்ச்சிட்டாராம். அவ்வளோ பவராக இருந்தாராம், அவ்வளோ சக்தியாக இருந்தாராம். அடுத்தது இந்த சிந்துங்கிற அரக்கனை என்ன பண்ணான், ஒரு கழுகு அனுப்பினானாம். ஈகிள் பார்த்துருக்கீங்க இல்லையா, கழுகு அனுப்பினானாம். அந்த கழுகு போயிட்டு நீ போய் அப்படி கொத்தி தூக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பினானாம். கழுகு போச்சாம். இந்த குட்டி விநாயகர் பார்த்த உடனே என்ன பண்ணாராம், காலால் அப்படி ஒரு எட்டி உதைச்சாராம். அந்த கழுகு ஓடி போயிடுச்சான். கழுகாக இருந்த ஒரு அசுரனும் இறந்து போயிட்டானாம், செத்து போயிட்டான். இப்போ அடுத்தது ஒன்றையா அனுப்புகிறான். ஒரு மீனை அனுப்புகிறான். நீ மீனாக போய் அங்கே விளையாட வருவார், குளிக்க வருவார், அப்போ நீ அவரை வந்து கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மீனை அனுப்புகிறான். அவர் காலில் இருக்கக்கூடிய கால் சிலம்பாக, கொலுசு மாதிரி சிலம்பாக 2 அசுரர்களை அனுப்புகிறான். இப்படி ஒவ்வொரு அசுரர்களாக வர 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 ஒவ்வொருத்தரையா அழகாக கில் பண்ணிகிட்டே இருந்தாராம் நம்முடைய குட்டி கணபதி, குட்டி விநாயகர்.
சரி, இந்த விநாயகர்னாக்க நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், அவர் வந்து எலிஃபென்ட் ஃபேஸோடு தானே இருப்பார். நீங்கள் என்ன குட்டி பாப்பா பற்றியே கதை சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்கிறேன். எப்படி வந்து நம்ம பிள்ளையாருக்கு வந்து எலிஃபென்ட் ஃபேஸ் வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போமா? என்னாச்சா, சிவனும் பார்வதியும் குட்டி பாப்பா பிறந்த உடனே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணாங்களா, அழகாக ஒரு தொட்டிலில் போட்டு எல்லாரும் விசிட்டர்ஸ் ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பித்தாங்களாம். தேவலோகத்திலேருந்து நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? தேவலோகத்தில் சூரியன், சந்திரன், இந்திரன், வருணன், வாயு பகவான், இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒருத்தராக வந்து இந்த குழந்தைய பார்க்குறதுக்காக வந்தாங்களாம். அப்போது அதில் வந்து சனி பகவானும் வந்தாராம். கேட்டிருக்கீங்களா? சனீஸ்வரன் அவரும் வந்தாராம். ஒருத்தராக வந்து குழந்தைய பார்த்துட்டு, ஆஹா, இந்த குழந்தை பற்றி எவ்வளோ சக்தியாக இருக்குது, எவ்வளோ தேஜஸாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகுன்னு ஒவ்வொருத்தராக பேசிட்டே போனாங்களாம். சனீஸ்வரனும் வந்தாராம். வந்தவர் தொட்டில் கிட்ட வந்து நின்னாராம். நின்றுட்டு குழந்தைய பார்க்கவே இல்லையாம், தலையை அப்படி குனிஞ்சிக்கிட்டே நின்னாராம். அப்போ பார்வதி தேவி பார்த்துட்டு கேட்டாங்களாம், என்னாச்சு சனீஸ்வரா, உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி தலையை குனிஞ்சிக்கிட்டே இருக்க, குழந்தைய நல்லா பாரு, பாப்பாவை பாரு, பாப்பா பார்க்கறதுக்கு தானே நான் வச்சுருக்கேன் அப்படின்னா. இல்லைம்மா, நான் பார்க்க மாட்டேன் தேவி, பார்த்தால் வந்து குழந்தையோட தலை காணாமல் போய்விடும் உடம்புல இருந்து, அதனால் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அந்த சனீஸ்வரன் சொல்கிறாராம். உடனே இவங்க சிரிக்கிறாங்க. ஓ, இது உன்னுடைய மனைவி உனக்கு கொடுத்த சாபம் தானே, அதனால தானே நீ பார்க்க மாட்டேன்னு சொல்கிற, பரவாயில்ல பாரு, ஒன்றும் ஆகாது, இது சிவ குடும்பம், இங்கே பிறந்த குழந்தை, இந்த குழந்தைக்கெல்லாம் உன்னோட சாபம், உனக்கு கிடைச்ச சாபம்லாம் ஒன்றுமே பண்ணாது, ஜஸ்ட் லைக் தட் நீ தாராளமாக பார்க்கலாம் குழந்தைய அப்படின்னு உமாதேவி பார்வதி தேவி சொல்கிறாங்களாம். அப்போவும் சனி பகவானுக்கு, சனீஸ்வரனுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே உதறல் தான்னு வச்சுக்கோங்களேன். பயந்துக்கிட்டே தான் என்ன பண்ணுறாராம், அப்படி லைட்டாக அப்படி வலது கண்ணால் அப்படி லைட்டாக பார்க்குறாராம். என்ன குழந்தை எப்படி இருக்குது, எல்லாரும் அவருக்கு உள்ளுக்குள்ளே பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அவருக்கு பாவம் ஒரு சாபம், அவங்க ஒய்ஃபே வந்து ஒரு சாபம் கொடுத்துட்டாங்க. அவர் வந்து எந்த குழந்தைய நேரடியாக அப்படி கண் எடுத்து அப்படி பார்க்குறாரோ அவங்க தலை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான சாபம், அந்த சனீஸ்வரனுக்கு கொடுத்த சாபம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பயந்துட்டு அந்த குழந்தைய வலது கண்ணால் அப்படி லைட்டாக பார்க்குறாராம். இந்த சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுறாரா, அப்படி வலது கண்ணால் ஓரமாக பார்க்குறாரா. பார்த்த உடனே அவர் பயந்த மாதிரியே அந்த குட்டி பாப்பாவோட கண்ணு வந்து காணாமல் போயிடுச்சான். கண்ணு மட்டும் இல்லை, தலையே காணாமல் போயிடுச்சான். உடனே பக்கத்தில் நின்றுட்டுருக்கிற நம்முடைய பார்வதிக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சான். அச்சோ, என்னாச்சு, குழந்தையோட தலையே காணுமே அப்படின்னு பதறாங்களாம். அப்போ உடனே சிவபெருமான் பார்க்குறார். அச்சோ, என்னது, குழந்தையோட தலை காண வேணும்னே அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சரி, இது சனீஸ்வரனோட வேலை தான், சனீஸ்வரன் பார்த்ததுனால குழந்தையோட தலை காணும் அப்படின்னு உடனே என்ன பண்ணுறான், பூதகணங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. சிவனோட கீழே வந்து பூதகணங்களாக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பூதங்கள் தான் பேசிக்கலி. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் ஏதாவது ஒரு ஆயுதத்தை வச்சுட்ருப்பாங்க. அவங்க தான் காவல் காப்பாங்க. அந்த கைலாசத்தையே, சிவன் இருக்கக்கூடிய சிவலோகத்தையே காவல் காக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூதகணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் குட்டியாக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க தான் காட்ஸாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் வெளியில் நின்று இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்களா. அவங்கள கூப்பிடுறாரு யார், சிவபெருமான். கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு, நீங்கள் உடனே வெளியில் போகிறீங்க, வடக்கு பக்கமாக நார்த்து சைடு தலை வச்சு தூங்கக்கூடிய உயிர் எதுவாக இருந்தாலும் அதோட தலையை மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாராம். எந்த பக்கம், நார்த்து சைடு தலை வச்சிருக்கக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாராம். உடனே இந்த பூதகணங்கள்லாம் வேகமாக போகிறாங்க. டேய் வாடா தேடுவோண்டா, டேய் வாடா நம்மளும் போய் தேடுவோண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சிருது, இந்த பாப்பாவோட தலை காணா போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருது, பிகாஸ் ஆஃப் சனி பகவான். போகிறாங்க. போய் உடனே தேடும்பொழுது என்னன்னா, ஒரு நார்த்து சைடில் வந்து ஒரு எலிஃபெண்ட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான். பாவம்ல, அந்த எலிஃபெண்ட் தான் படுத்து தலை வச்சு அப்படி தூங்கிட்டு இருக்கு. இதை போய் பார்க்குறாங்க அந்த பூதகணங்கள். அவங்க யோசிக்கிறாங்க, என்ன சொன்னார் சிவபெருமான், வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்திருக்கக்கூடிய உயிரினம் எதுவாக இருந்தாலும் அதோட தலையை கட் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா. அது எதாக இருந்தால் என்ன, எலிஃபெண்ட்டாக இருந்தால் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிஃபெண்ட்டோட தலையை மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி நேராக கொண்டு வந்து சிவபெருமான் கிட்ட கொடுக்குறாரு. உடனே சிவபெருமானுக்கு தெரிஞ்சிடுது, ஓகே அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை எடுத்துகிட்டு போய் அந்த யானையினுடைய தலையை கொண்டு போய் அந்த குழந்தையினுடைய கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, குழந்தையோட தலை காணாமல் போச்சு இல்லை, பார்வதி மடியில் இருக்கக்கூடிய குழந்தை, தொட்டியில் இருக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தையோட கழுத்தில் கொண்டு போய் வச்சு இப்படி தடவராராம். தடவின உடனே அந்த குழந்தை அந்த யானையினுடைய தலையில் இருக்கக்கூடிய கண்கள் முழிச்சுக்குது. அந்த குழந்தை வந்து அழகாக அப்படி முழிச்சு பார்க்குது, கை காலெல்லாம் ஆட்டுது, ரொம்ப சந்தோஷமாக சிரிக்குதான்.
இப்படி அழகாக கொழுக்கு மொழுக்குன்னு இருக்குது அந்த பாப்பா. தலை மட்டும் எலிஃபெண்ட்டோட தலையாக இருக்குது. கை காலெல்லாம் நம்மளோட கை கால் மாதிரியே இருக்குது. இப்போது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. ஆஹா, குழந்தைக்கு உயிர் வந்துடுச்சு, திருப்பி குழந்தைக்கு உயிர் வந்துடுச்சுன்னு உமா பார்வதி, அதாவது நம்முடைய பார்வதி தேவிக்கும் தெரிஞ்செடுத்து இப்படி தான் வந்து குழந்தை வந்து ஆஹா நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு. இந்த குழந்தையோட அவதார நோக்கமே அப்படி தான், அந்த குழந்தையினுடைய தோற்றமே அப்படி தான். அப்படிங்கிறதுனால தெய்வங்களுக்கு தெரியாதா இப்படி தான் குழந்தை இருக்கும்னு, அதனால் ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுறாங்க சிவனும் பார்வதியும். சரி, இந்த பிள்ளையாருடைய இவர் எப்படி வந்து சித்தி விநாயகராக ஆனார், எப்படி வீர கணபதி ஆனார், வெற்றி கணபதி ஆனார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த பூத கணங்கள்லாம் கொண்டு போய் தலையை கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா? உடனே சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, அத்தனை பூத கணங்களுக்கும் தலைவர் நீங்கள் தான், அதாவது தலைவர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படிங்கிறதுனால தான் விநாயகர் அப்படின்னு பெயர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பூதகணங்கள்லாம் தலையை கொண்டு வந்து கொடுத்ததுனால அவருக்கு கணநாதர் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க, கணபதி அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஏன் கணேஷாவை நம்ம கணபதி அப்படின்னு சொல்கிறோம், ஏன் கணநாதர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பூதகணங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டார், பூதகணங்களுக்கெல்லாம் ஹெட் ஆகிட்டார் நம்முடைய பிள்ளையார். இந்த பிள்ளையார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, எல்லா குழந்தைங்கள மாதிரி அவனும் ரொம்ப சுட்டியாக இருப்பாராம். என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னாக்க, முனிவர்கள்லாம் உட்காந்து தபஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ இவர் உடனே ஓடி போய் முனிவர்களோட தலைமுடியை பிடிச்சி ஜிங்குன்னு இழுத்துட்டு வந்துடுவாராம். உடனே எல்லாரும் அவங்க ரொம்ப அப்படி யார் இது இப்படி செஞ்சது அப்படின்னு எட்டி பார்ப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் தண்ணியெல்லாம் வந்து திடீர்னு பார்த்தா கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சிடுவாராம். தண்ணியே இல்லாமல் இருக்குமா. திடீர்னு காற்று வீசும்பொழுது காற்றை நிறுத்தி வைப்பாராம். காற்றை யாரும் தொடக்கூடாது, நான் சொன்னால் தான் காற்று வீசணும் அப்படிம்பாராம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய குட்டி குட்டியாக ஃபன்னியாக நிறைய பண்ணுவாராம், ரொம்ப சேட்டையெல்லாம் பண்ணுவாராம். அப்போது சிவபெருமான் நினச்சார், ஓகே உங்களோட அவதாரத்தினுடைய நேரம் வந்து விட்டது அப்படின்னு நினச்சாராம். ஆமாம், பிள்ளையார் எதற்காக தோன்றினாரோ அதுக்கான காரணம் நடக்கணும் இல்லையா, அந்த வேலை நடக்கணும் இல்லை. எதற்காக தோன்றியிருக்கார் அப்படின்னாக்க, இந்த சிந்துங்கிற அரக்கன் இருக்கான் இல்லையா, அவன் ஒவ்வொரு அசுரனாக ஒவ்வொரு அரக்கனையாக அனுப்பிக்கிட்டே இருக்கான்ல, இந்த கணபதியை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. நான் சொன்னேன் இல்லையா, கழுகா வந்தான், கழுகாக அனுப்பினா, கார் சிலம்பாக வந்தான், மரமாக அனுப்பினா, ஒரு அரக்கனும் ஒவ்வொரு ரூபத்தில் வந்தாங்க இல்லையா, ஒவ்வொரு வடிவத்தில் வந்த அரக்கன் எல்லாரையும் வந்து அழித்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்கார் இல்லையா நம்முடைய கணபதி, தூசு மாதிரி. அப்போது என்ன ஆச்சுன்னாக்க, இப்போது வளர்ந்துட்டார், கொஞ்சம் வளர்ந்துட்டார் கணபதி. வளர்ந்த உடனே இந்த சிந்து அப்படிங்கிறவன் வந்து அந்த அரக்கன் வந்து என்ன சொன்னான், ரெடி வா ஃபைட் பண்ணிக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒண்டி மோதலாம், வா நம்ம சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் வா அப்படின்னு. அவன் வந்து என்ன பண்ணான், ஒரு பெரிய சண்டைக்கு வந்து ஒரு ட்ரூப் பின்னாடி, அவனுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய வந்து நிறைய பேரை சேர்த்துட்டு சேனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, கூட்டிகிட்டு வரான் வார்க்கு. யாரோட, நம்ம பிள்ளையாரும் போகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி பிள்ளையார் பாவம், தெய்வங்களுக்கே உண்டான வந்து கருணை என்னென்னா, எவ்வளோ தான் நம்ம வந்து தப்பு பண்ணாலும், எவ்வளவு தான் கொடுமைக்காரங்களாக இருந்தாலும் தெய்வம் வந்து நிச்சயமாக வாய்ப்பு கொடுப்பாங்க. நமக்கு வந்து நம்ம தப்பு பண்ணினோன்னா நம்மளை மன்னிக்கிறதுக்கு நமக்கு அழகான ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்றதையும் பார்ப்பாங்க இல்லையா. அதே மாதிரி பிள்ளையாரும் என்ன நினச்சாரா, இந்த சிந்து அப்படிங்கிற அரக்கன் வந்து ரொம்ப பலசாலியாக இருந்தாலும் நிறைய கெட்டது பண்ணுறானே, நிறைய தப்பு பண்ணுறானே, இருந்தாலும் அவனுக்கு மன்னிச்சு விடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, போனா போகுது அப்படின்னு நினைச்சாராம். யாரு, நம்முடைய பிள்ளையார். யாரை, சிந்துங்கிற அரக்கனை. அதுக்காக என்ன செஞ்சாருனாக்க, நந்தி பகவான் இருந்தாராம். நந்தி பகவான் நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, சிவபெருமானுக்கு பக்கத்திலே இருப்பார் இல்லையா, சிவபெருமானுக்கு வேணுங்கிற எல்லா விதமான தொண்டுகளையும் செய்வார். முதல் பக்தராக நின்று பாடிக்கொண்டு இருப்பார். அவர் தான் நந்தி பகவான், நந்தி தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, சிவன் கோவிலில் கூட முன்னாடி, சிவனுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க இல்லையா. அந்த நந்தி பகவானை என்ன பண்ணுறார், கேட்குறார், நம்முடைய பிள்ளையாரப்பா நீங்கள் போய் சிந்து அந்த அரக்கனை போய் பாருங்கள், பார்த்து பேசுங்க, பாவம் அவனை பார்த்தா கஷ்டமாக இருக்குது எனக்கு, அவன் தெரியாமல் தான் தப்பு பண்ணுறான், அவனை நம்ம மன்னிச்சு விட்ருவோம், அவன் வந்து இனிமேல் எந்த தப்பும் பண்ணக்கூடாது, நல்லவனாக சரண்டர் ஆகிட்டோம், சரண்டர் ஆனாக்கா நம்ம அவனை மன்னிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்கிறாராம். நந்தி பகவான் போகிறார், சிந்துங்கிற அரக்கனை பார்த்து பேசுகிறார். இந்த பாரு, வேண்டாம், சண்டையெல்லாம் வேண்டாம், நம்ம வந்து சமாதானத்துக்கு வரலாம் அப்படின்னு நம்முடைய கணபதி சொல்கிறாரு, விநாயகர் சொல்கிறாரு. அதனால் சண்டையெல்லாம் வேண்டாம், எதுக்கு, நீ வந்து உன்னுடைய தப்பெல்லாம் மன்னிச்சு விட்டுறலாம், மன்னிப்பு கேட்டினா கண்டிப்பாக தெய்வம் இறங்கி வரும். அதனால் தெய்வமே உன்னை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கும் பொழுது நீ எதற்காக மேலே மேலே நீ தவற பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதனால் பண்ணதெல்லாம் மறந்துடு, இனிமேல் எதுவுமே மனசில் வச்சுக்காத, நம்ம எதுவுமே வச்சுக்க வேண்டாம், நீ வந்து சரண்டர் ஆகிடு, தெய்வத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆகிடு அப்படின்னு சொல்லி கேட்குறார் நந்தி பகவான். ஆனால் கேட்கவே இல்லையே அரக்கன். என்ன சின்ன பையன் அவனுக்கு நான் பயப்படணுமா, அவன் தெய்வமா, அவன் காலில் வந்து நான் விழணுமா, அதெல்லாம் நடக்காது,
ஒரே முடிவு தான், ஃபைட்டு தான், வார் தான், வாங்க ஒண்டி கொண்டி பார்த்துடலாம், என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறானாம் அந்த சிந்துங்கிற அரக்கன். பாருங்களேன். உடனே என்ன பண்ணுறாரு, பிள்ளையாரும் ரெடி ஆகிடுறாரு, சண்டைக்கு போகிறாங்க. அப்போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிள்ளையார் பக்கம் இருக்கக்கூடிய சேனை கம்மியாக இருந்தாலும், அங்கெல்லாம் அரக்கர்கள் அசுரர்களாக இருந்தாலும் பிள்ளையார் விடக்கூடிய 1-2 ஆயுதங்களையே அவங்க எல்லா சேனையும் அழிஞ்சு போயிடுதான். கடைசியாக சூலம் பார்த்துருக்கீங்களா? அந்த சூலம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சு பிள்ளையார் அழகாக இப்படி தூக்கி விடுறாராம். விட்ட உடனே அது நேராக சிந்துங்கிற அரக்கனை வயிற்றில் போய் குத்தி அந்த அரக்கன் இறந்து போயிடுறான். அவனுடைய உடம்பு 2 பார்ட்டாக போய் அந்த சிந்து அப்படிங்கிற அரக்கன் அழிஞ்சு போயிடுறானாம். இதை பார்த்த உடனே இந்த பூதகணங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, பிள்ளையாரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஜெய் 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 கணபதி அப்படின்னு கொண்டாடுறாங்களாம். அதிலிருந்து தான் சிவபெருமான் கணபதிக்கு வீர கணபதி, வெற்றி கணபதி அப்படின்னு பேர் கொடுத்தாராம். இப்போ புரியுதா எதனால் அவருக்கு வீர கணபதி, வெற்றி கணபதி அப்படின்னு எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டு வந்துடுவாராம். அப்போ தான் சிவபெருமான் சொல்கிறார், உனக்கு விக்னேஸ்வரன் என்று பெயர். யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எல்லோருடைய விக்னங்களையும் கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி உனக்கு உண்டு. உன்னை நினச்சிட்டு யாரெல்லாம் எந்த காரியத்தை தொடங்குறாங்களோ அந்த காரியம் நிச்சயமாக பலனை கொடுக்கும். அதனால் இன்றிலிருந்து உன்னுடைய பெயர் விக்னேஸ்வரன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கொடுக்குறாராம். இப்படி தாங்க அழகாக தோன்றிய பிள்ளையார். பிள்ளையாரை சுற்றி நிறைய கதைகள் இருக்குது. அந்த கதையெல்லாம் கேட்போமா? அதுவரை டாடா, பை பாய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.